நேர்களுக்கு வணக்கம். இது தமிழ் எஃப்எம் பாட்காஸ்ட். நான் தனுஜா. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்டுட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கேட்குற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நான் தேடிய தேவதை, ஆர் மகேஸ்வரி அவர்கள் எழுதியது. நம்ம போன அத்தியாயத்தில் ஆனந்த இனியன் நித்யவர்ஷினி கிட்ட தன் மனசில் உள்ள காதலை வெளிப்படுத்தினான். அதுக்கு நித்யவர்ஷினி மறுப்பு தெரிவிச்சிட்டா. எதனாலன்னு கேட்டதுக்கு தனக்கு ஏற்கனவே தன் தாய்மாமாவோடு நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஆனந்த இனியன் துடிச்சு போகிறான். மலர்விழி ஓய்வெடுத்து கொண்டிருந்தால் சந்திரனிடமிருந்து ஃபோன் வந்தது. மலர் பெரும் ஆனந்தத்துடன் ஃபோனை ஆன் செய்தாள். ஹலோ மாமா. மலர், நித்யவர்ஷினிக்கு ஃபோன் செய்தால் நாட் ரீச்சபிள்னு வருது. உனக்கு போட்டால் ரிங் ஆகுது. நித்யா எங்கே இருக்கிறா? 2 பேரும் ஒன்றா தானே இருக்கிறீங்க. அப்புறம் ஏன் அவள் ஃபோன் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்குதுன்னு சொல்லுது எனவும், மாமா அவள் வெளியில் போயிருக்கா என மலர் பயந்தவாறு கூறினாள். மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கும்போது உன்னை விட்டு தனியே வெளியே எங்கே போனாள் என சந்திரன் பதறவும், மாமா நாங்கள் தங்கியிருக்கிற பள்ளி ஓனரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லவர் மாமா. அவருக்கு உதவ தான் நம்ம நித்யவர்ஷினி போயிருக்கா. சரி சரி, 2 பேரும் நல்லா இருக்கீங்க இல்லையா? நல்லா இருக்கோம் மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க என அக்கறையுடன் மலர் கேட்கவும், நல்லா இருக்கேன் என்ற நெகிழ்ச்சியுடன் சந்திரன் சொன்னான். அவள் வந்தால் ஃபோன் பண்ண சொல்லு. சரி மாமா. அவளை பொறுப்பாக பார்த்துக்கோ. சரி மாமா என்றாள். ஃபோன் துண்டிக்கப்பட்டது. மலர் வீடும் நித்யவர்ஷினி வீடும் அடுத்தடுத்த வீடுகள். மலர் பெரும்பாலும் நித்யவர்ஷினி வீட்டில்தான் இருப்பாள். சந்திரசேகரிடம் காலை மாலை இருவேளையும் பாடங்கள் படிப்பர். மலரும் சந்திரசேகரை மாமா என்றே கூறி பழகினாள். நித்யவர்ஷினியை விட மலர்விழியைத்தான் கிண்டலும் கேலியும் செய்து சிரிப்பான் சந்திரசேகர். நித்யவர்ஷினி சந்திரனிடம் அளவோடுதான் பழகினாள். ஆனால் மலர் சந்திரசேகரிடம் ஆசையோடு பேசுவதும் விளையாடுவதுமாய் இருப்பாள். மலர்விழி வளர வளர சந்திரசேகரனின் மேல் அவளுக்கு பெரும் காதலே ஏற்பட்டுவிட்டது. அந்த காதலால் வீட்டில் பார்த்த ஒவ்வொரு மாப்பிள்ளைகளையும் அது சரியில்லை இது சரியில்லை என்று வேண்டுமென்றே குறை கூறி தவிர்த்து வந்தாள். நித்யவர்ஷினிக்கு மனம் செய்துவிட்டுத்தான் சந்திரசேகரன் மனம் செய்வார் என்பது மலர்விழிக்கு தெரிந்திருந்தது. கடைசியில் நித்யவர்ஷினியோடு அவனுக்கு திருமணம் என்றதும் உடைத்து உருக்குலைந்து போனார் மலர்விழி. தான் நேசித்தவன் தோழியை மணந்து நன்றாக இருக்கட்டும் என்று தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள் மலர்விழி. சந்திரன் இன்னொருத்திக்கு சொந்தமாக போகிறவன் என்று புத்திக்கும் மனதிற்கும் தெரிந்திருந்தாலும் அவன் பேசினால் மெழுகாய் உருகித்தான் போகிறாள் மலர்விழி. சந்திரசேகர் பேசியதை அசை போட்டவாறு படுத்திருந்தவளின் அருகில் நித்யவர்ஷினி வந்து மெல்ல படுத்தாள். நித்யவர்ஷினியை பார்த்ததும், மாமா ஃபோன் செய்தார் நித்யா. நீ ஆனந்த இனியனுடன் சென்றதை சொன்னேன். நீ வந்தவுடன் ஃபோன் செய்ய சொன்னார் என்றாள் மலர்விழி. நித்யவர்ஷினி மாமனுக்கு ஃபோன் செய்து தன் நலத்தை கூறிவிட்டு ஃபோனை அணைத்தாள். மலர், நீ நினைத்தது சரியா போச்சு என மொட்டையாய் கூறவும், நான் என்ன நினைத்தேன்? யாரை பற்றி என்ன நினைத்தேன்? ஆனந்த இனியன் பற்றி சொன்ன இல்லையா? என்ன சொன்ன? அவர் உன்னை விரும்புறது போல தெரியுது, அதான் அப்படி ஆழமாக உன்னை பார்த்துட்ருக்கிறாருன்னு சொன்ன இல்லையா? ஆமாம். இன்று அவர் வீட்டில் அவருடைய தாய், உன்னை போல் ஒரு பெண் இல்லை, உன்னையே என் மருமகளாய் இங்கு கொண்டு வந்து நிறுத்தினாலும் மகிழ்வேன்னு சொல்கிறாங்க. இவரும் தனக்கு மனைவியாக எப்படி ஒரு பெண் வரணும்னு நினச்சாரோ அப்படியே நான் இருக்கேனா. என்னை திருமணம் செய்துக்கணும்னு கேட்குறார். நான் இல்லைன்னா அவருக்கு திருமணம்னு ஒன்றே நடக்காதாம் என்று கூறி கண்களை துடைத்து கொண்டாள் நித்யவர்ஷினி. நீ என்ன சொன்ன நித்யா? எனக்கும் மாமனுக்கும் நடக்க இருக்கும் நீ திருமணத்தை பற்றி சொல்லிட்டேன். அதன் பிறகு திருமண பேச்சு எடுக்கலை. மாமா காந்திபுரம் இடத்த விற்றது இவர்கிட்ட தானா? நிஜம்தானா நித்யா? நிஜம்தான் மலர் என்றாள். பின் மாமாவோடு எனக்கு திருமணம் என்கிற செய்தி கேட்டு ரொம்பவே உடைந்து போனார். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் மலர் என நித்யவர்ஷினி கவலையுடன் கூறினாள். இந்த ஆனந்த இனியன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நித்யவர்ஷினியின் கண்களில் பட்டிருந்தால் என் காதல் தப்பி இருக்குமே. இப்படி காலம் கடந்து ஆனந்த இனியன் கதாநாயகனாக வந்து நின்றதால் யாருக்கு எந்த நற்பலனும் இல்லையே என மலர்விழியும் யோசித்து பெருமூச்சு விட்டாள். ஆனந்த இனியனிடம் மறுக்க முடியாது. தினம் தினம் அவன் வீடு சென்று ராஜேஸ்வரிக்கு ஊசி போட்டு விட்டு வந்தாள் நித்யவர்ஷினி. ஆனந்த இனியன் அதன் பிறகு அனாவசியமாய் பேசுவதில்லை.
மௌனங்களோடு கூடிய அமைதியே இருவரிடமும் நிகழ்ந்தது. ஆனால் ஆனந்த இனியனின் கண்கள் மட்டும் அடிக்கடி ஆசையோடு அவளை நோக்கியது. 2 நாட்கள் அமைதியாயிருந்த நித்யவர்ஷினியின் கண்கள் 3ஆம் நாள் பதிலுக்கு அவனை ஆசையுடன் விழுங்கின. அவளாலேயே அவளின் கண்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் மேல் பார்வையை பதிக்கும் கண்களை கட்டி போட முடியவில்லை. பார்வைகள் ஒன்றோடு ஒன்று கலப்பதை இருவராலும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். ஆனந்த இனியன் வருவதையும் நித்யவர்ஷினி அவளுடன் செல்வதையும் பொறாமையுடன் கவனித்து கொண்டிருந்தாள் பிரியா. நித்யவர்ஷினியின் மீது மிகுந்த சினம் எழுந்தது. மழை பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது. சில நேரங்களில் தூறலாய் மட்டும் மழை விசிறியது. வீதிகளில் நின்ற வெள்ளம் ஓரளவு வடிந்துவிட்டது. ஆனால் சகதியும் சேரும் நசநசப்பு மட்டும் போகவில்லை. அன்று மருத்துவ கேம்ப் முடிந்து மாலை 6 மணி. நாள் முழுக்க முதுகு ஒடிய மருத்துவம் பார்த்த களைப்பில் அனைவரும் அறைகளில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். மலர்விழிக்கு லேசாய் ஜுரமும் சளியும் இருக்க மாத்திரை போட்டுவிட்டு படுத்துவிட்டாள். நித்யவர்ஷினி பள்ளியின் கீழ் ஃப்ளோர் வராண்டாவில் கிடந்த பெஞ்சில் அமர்ந்து வீட்டை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் அங்கே இங்கே ஓடி விளையாடின. வீட்டு சிந்தனையை விரட்டி அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பிரியா அவள் அருகில் வந்தாள். ஆனந்த இனியனை மடக்கியாச்சு போல என்ற பிரியாவின் குரல் கேட்டு திரும்பினாள். ஆனந்த இனியனை மடக்கி மடியில் போட்டு கொண்டாகிவிட்டது, பிறகு திருமணம் தானே என வெறுப்புடன் கேட்டாள் பிரியா. அதுபோலான வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரியுங்கிறியா என பிரியா கோபமாக கத்திய போது, தினம் அவர் வந்ததும் 32 பல்லையும் காட்டி சிரிக்கிறதும் வழியிறதும் ஒட்டி உரசுறதும் நான் இல்லை நீதான் என நித்யவர்ஷினி பதிலடி கொடுக்கவும், ஏய் நாக்கு அடக்கி பேசு என பிரியா கோபமான போது ஒருவன் அலங்க மலங்க ஓடி வந்தான். டாக்டர்மா, நீங்கள் டாக்டர்மா தானே? ஆமாம், யார் நீ? நான் பக்கத்து கிராமத்துக்காரன். என்ன அவசரம், ஏன் ஓடி வர என நித்யவர்ஷினி கேட்டாள். என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, துடிக்கிறாங்க, வந்து காப்பாத்துங்க டாக்டரம்மா என அழுதான். நீங்கள் ஆம்புலன்ஸை அழைத்து போய் இங்கே அவங்கள கொண்டு வாங்க என நித்யவர்ஷினி கூறவும், வழியில் பாலம் உடஞ்சிருச்சுமா, அவளை இங்கே அழைச்சி வர முடியாது டாக்டரம்மா, அப்புறம் பனிக்கூடம் வேற உடஞ்சிருச்சு, துடிக்கிறாம்மா, நீங்கள் வந்து காப்பாத்துங்க டாக்டரம்மா என்று கதறினான். டாக்டர் இன்னும் 15 நாள் கழித்து தான் குழந்தை பிறக்கும்னு நாள் குறித்து தந்தாங்க, அதுக்குள்ளே இப்படி ஆகும்னு நினைக்கலம்மா என அழுதவன் பிரியாவை பார்த்து, நீங்களாவது வாங்க டாக்டரம்மா, குறுக்கு வழியில் ஏரிக்கரை மேலே போனால் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஊர் வந்துடும், தாயையும் பிள்ளையும் காப்பாத்துங்க டாக்டரம்மா என கண்ணீர் விட்டான். நான் நரம்பியல் டாக்டர், இவங்க தான் மகப்பேறு மருத்துவர், என்னை விட இவங்க உன்னோடு வருவது தான் நல்லது. இவங்க வர சம்மதிச்சா உன் மனைவியையும் அவள் வயிற்று குழந்தையையும் காப்பாற்றலாம். பிரியா சொல்லி முடித்தவுடன் அந்த கிராமத்துக்காரன் நித்யவர்ஷினியின் கால்களில் சட்டென்று விழுந்தான், கதறி அழுதான். நித்யவர்ஷினியை சுற்றி மக்கள் கூடிவிட்டனர். டாக்டரம்மா, பாவம் இவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாத்துங்கம்மா, 2 உயிர், தெய்வமாக போய் காப்பாத்துங்கம்மா, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினர். நித்யவர்ஷினி அவன் அழுகையை கண்டு மனம் இறங்கினாள். அறைக்கு ஓடினாள். மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய பெட்டியை எடுத்தாள். தூங்கிக் கொண்டிருந்த மலரை தட்டி எழுப்பினாள். பக்கத்தில் ஒரு பிரசவ கேஸ் வந்திருக்கு, போயிட்டு வந்துடுறேன் மலர் என்று கூறினாள். ஏய், நீ போகாத நித்யா என மலர் கத்தியதை காதில் வாங்கவில்லை.